கல்கத்தாலேருந்து பாமான்னு கேட்டிருக்காங்க. கர்ப்பகால சக்கரை நோய் இருக்குன்னு எப்படி கண்டுபிடிக்கிறது, அதோட அளவு மற்ற சக்கரை நோய்க்கு அதுக்கும் மாறுபடுமா அப்படின்னு கேட்டிருக்காங்க. அவங்க கேட்குறது வந்து ஜெஸ்டேஷனல் டயபெட்டிஸ். இப்போ ஒருத்தங்க கர்ப்பமாயிட்டாங்கன்னு வைங்க, அவங்களுக்கு சக்கரை நோய் இருக்கோ இல்லையோ அவங்களோட சர்க்கரை அளவு மாறுபடும். அதாவது சக்கரை நோய் இல்லாமையே சாதாரணமாக இருக்கிறவங்க கர்ப்பமுட்டுறாங்கன்னு வைங்க, அவங்களோட சர்க்கரையோட அளவு சாதாரணமாகவே குறைஞ்சு போயிடும். ஏன்னு கேட்டிங்கன்னா, ஒருத்தங்க அவங்க கர்ப்பம் தரிச்ச உடனேயே அவங்க அந்த தாயிலிருந்து இந்த தொப்புள் கொடி வழியாக அந்த சேய்க்கு சத்து, அதாவது நியூட்ரியன்ஸ்னு சொல்லுவோம், கண்டினியூஸாக போய்கிட்டே இருக்கும். இதனால தாயோட சர்க்கரை அளவு சத்து பூரா குழந்தைக்கு போய்கிட்டே இருக்கிறதுனால தாயோட சர்க்கரை அளவு குறைஞ்சிட்டு இருக்கும். ரெண்டாவது பார்த்தீங்கன்னா, அவங்க கர்ப்பமுற்ற உடனே நிறைய ஹார்மோனல் சேஞ்சஸ், ஈஸ்ட்ரோஜன், ப்ரொஜெஸ்ட்ரான், நிறைய ஹார்மோன்கள் மாற்றங்கள் ஏற்படுறதுனால அது கணையத்துக்கு போய் கணையத்தில் சரியா மாறுபாடுகள் ஏற்படுறதுனால கணையத்திலேருந்து இன்சுலின் உற்பத்தியும் அதிகமாகும். அதே மாதிரி இன்சுலின் வேலை செய்கிறதும் அதிகமாகும். ஸோ இதெல்லாம் நான் சொல்றது வந்து சாதாரணமான ஒரு கர்ப்பம் தரிக்கும் போது சக்கரை நோய் இருக்கணும்னு அவசியம் இல்லை. ஸோ இந்த மாதிரி சமயத்தில் பார்த்தீங்கனாலே அவங்களோட இதெல்லாம் சேர்ந்து வச்சு தான் அவங்களுக்கு சாதாரணமாக இருக்கிறதோட ஒருத்தங்க கர்ப்பம் தரிச்சாங்கன்னா 10% 15% அவங்களோட சக்கரை அளவு தானாக குறைந்து விடுகிறது. இது கர்ப்பம் தரிக்கிறதுக்கு கர்ப்பம் கரிச்ச பெண்கள் சக்கரை நோய் இல்லாதவங்க. இப்ப சக்கரை நோயின்னு எடுத்துக்கிட்டோம்னா இதே தான் கர்ப்பகால சக்கரை நோய், அதனாலதான் அளவு மாறுபடும். இப்ப நம்ம சக்கரை நோயின்னு எடுத்துக்கிட்டோம்னா அவங்களுக்கு கர்ப்பம் தரிக்காம இருக்கும்போது ஒருத்தங்களுக்கு எப்படி நம்ம சக்கரை நோயின்னு சொல்றோம், அவங்களோட வெறும் வயிற்றுல 100 இருக்கணும். அதே மாதிரி குளுக்கோஸ் கொடுத்து 2 மணி நேரம் கழிச்சு பார்த்தீங்கன்னா 140க்கு கீழே இருக்கணும். இது இருந்ததுன்னா நார்மல். 100 140க்கு மேல இருந்ததுன்னா அவங்களுக்கு சக்கரை நோய். இப்ப கர்ப்பகால சக்கரை நோய் இருக்குன்னு தெரியணும்னா எப்போ அவங்க கர்ப்பம் தரிச்ச உடனேயே இதே மாதிரி இந்த குளுக்கோஸ் டாலரன்ஸ் டெஸ்ட் அவங்களுக்கு பண்ணணும். பண்ணி வெறும் வயிற்றுல, ஆனா இதுல அளவுகள் மாறுபாடுகள் கட்டாயம் இருக்கும். ஏங்கிறத நான் இப்போ உங்ககிட்ட சொன்னேன். வெறும் வயிற்றுல 90க்கு மேல தாண்டினாலே அவங்களுக்கு கர்ப்பகால சக்கரை நோய் இருக்குன்னு அர்த்தம். அதே மாதிரி குளுக்கோஸ் கொடுத்து 2 மணி நேரம் கழிச்சு எடுத்து அது 140க்கு மேல தாண்டினாலே அவங்களுக்கு கர்ப்பகால சக்கரை நோய் இருக்குன்னு அர்த்தம். இது வந்து குளுக்கோஸ் கொடுத்து மறுபடியும் அவங்களுக்கு வந்து வெறும் வயிற்றுல வந்து சாப்பிட்டுட்டு 90, மற்றபடி எப்பவும் அவங்க சாப்பிட்ற டிஃபனோ சாதமோ சாப்பிட்டுட்டு எடுத்தா 120க்கு மேல இருக்கக்கூடாது. அதாவது 90 140 குளுக்கோஸ் கொடுத்து எடுத்ததுக்கு அப்புறம் 90 120 வெறும் வயிற்றுல 90 சாதாரணமா சாப்பிட்டுட்டு டெஸ்ட் எடுத்ததுக்கு அப்புறம். இதுதான் கர்ப்பகால சக்கரை நோய் இந்தியாவோட அளவு. இதை தாண்டி போச்சுன்னா ஒருத்தங்களுக்கு கர்ப்பகால சக்கரை நோய் இருக்குன்னு நாங்க சொல்லிடுவோம். இப்போ முக்கியமா இதுல என்னன்னு தெரியுதுன்னு பாத்தீங்கன்னா, இந்த டைப் 1 டைப் 2 டயபெட்டிஸ்க்கு இருக்கிற அளவோட கர்ப்ப காலத்துல இருக்க சக்கரை நோயை கண்டுபிடிக்கிறதோட அளவு ரொம்ப ரொம்ப குறைவு. இது நீங்க கட்டாயம் தெரிஞ்சுக்கணும். இப்ப நிறைய பேர் வந்து கேட்பாங்க, டாக்டர் பாருங்க இங்க 100ன்னு போட்டிருக்குது, 94 இருக்குது, எதுக்கு நீங்க ட்ரீட்மெண்ட் கொடுக்குறீங்க அப்படின்னு. அதனால சாதாரணமா போடுற வேல்யூஸ் எல்லாம் கர்ப்ப காலத்தை குறிச்சு போடுறது இல்லை. டைப் 1 டைப் 2 டயபெட்டிஸ் ரெண்டும் ஒண்ணுதான், அதை தான் போடுவாங்க. அதனாலதான் நம்ம டாக்டர்ஸ் பேஷண்ட்ஸ் எல்லாத்துக்குமே தெரியுறது என்னன்னா, கர்ப்ப காலத்துல சர்க்கரை அளவு குறைவு, அதோட கண்டுபிடிப்பு லெவல் கம்மி. அதான் திருப்பி திருப்பி சொல்றேன், வெறும் வயிற்றுல 90க்கு மேல போச்சுனாலும் டிஃபன் சாப்பிட்டு 2 மணி நேரம் கழிச்சு 120க்கு மேல போனா, இல்ல குளுக்கோஸ் கொடுத்து 2 மணி நேரம் கழிச்சு 140க்கு மேல போச்சுன்னா உங்களுக்கு கர்ப்பகால சக்கரை நோய். இப்போ இந்த கர்ப்பகால சக்கரை நோய் பத்தி ஏன் நம்ம பிரச்சனை, ஏன் இதை வந்து நம்ம ரொம்ப முக்கியமா எடுத்துக்கிறோம்னு பாத்தீங்கன்னா, இந்த கர்ப்பகால சக்கரை நோயை கரெக்டா நம்ம சரி பண்ணோம்னா, அந்த கர்ப்ப காலத்துல கரெக்டா நான் சொல்ற லெவலுக்கு கீழே வச்சிருந்தோம்னா பிற்காலத்துல அந்த தாய்க்கும் அந்த சேய்க்கும் சக்கரை நோய் வராம தடுக்க முடியும். ஏன், என்ன ஆகுது? இப்ப கர்ப்ப காலத்துல சக்கரை நோய் அதிகமா இருந்தா என்ன ஆகும்? இப்ப கர்ப்ப காலத்துல சக்கரை அதிகமா இருந்தா என்ன ஆகும்னா, தாயிலிருந்து தொப்புள் கொடி வழியா அந்த அதிகமான சக்கரை குழந்தை கர்ப்பகிரகம், அதாவது இந்த யூட்ரைன் கம்பார்ட்மெண்ட்டுக்கு போகும். யூட்ரைன் கம்பார்ட்மெண்ட் யூட்ரஸ்குள்ள அந்த கர்ப்பகிரகத்துல போய் என்ன பண்ணும்னா, குழந்தையோட கணையத்துல இருக்கிற இன்சுலின் உற்பத்தியை தூண்டி விட்டுரும். சாதாரணமா அந்த குழந்தை கர்ப்பகிரகத்தை, அதாவது டெலிவரி ஆகிற வரைக்கும் இன்சுலின் உற்பத்தி பண்ணக்கூடாது. ஆனா அந்த குழந்தையோட கணையம் 11வது வாரத்துக்கு மேலேயே இன்சுலின் உற்பத்தி பண்ண வேண்டிய எல்லாம் அந்த குழந்தைக்கு இருக்கும், ஆனா பண்ணக்கூடாது.
இந்த அதிகமான சர்க்கரை அளவு நம்ம கட்டுப்படுத்தாதனால தாயிலிருந்து சேய்க்கு போய் அது இன்சுலின் உற்பத்தியை உண்டு பண்றதுனால அந்த குழந்தை இன்சுலின் ஒரு ஹார்மோன்கிறதுனால அந்த குழந்தையோட எடை அதிகமாக கூடிவிடும். பிறக்கிறதுக்கு முன்னாடியே அந்த எடை கூடி பிறக்கிறதுனால இப்ப இந்தியன் எடைன்னு பாத்தீங்கன்னா 2.5 to 3 கிலோ தான் அந்த குழந்தை பிறக்கணும். அதுதான் சாதாரணமா இந்தியர்களோட குழந்தை பிறப்பு எடை. இந்த என்னாவும் பாத்தீங்கன்னா இந்த எடை சர்க்கரை நோய் காரணமால அதிகமாக, அதாவது 4 கிலோன்னு பிறந்ததுன்னா பிற்காலத்துல அந்த குழந்தைக்கு சர்க்கரை நோய் வரத்துக்கு வாய்ப்புகள் ரொம்ப ரொம்ப அதிகம். இப்ப நிறைய பேர் நினைச்சுக்கிறாங்க உடனே குழந்தை பிறந்த உடனே அவங்களுக்கு சர்க்கரை நோய் வந்துரும்னு. அந்த மாதிரி கிடையாது. ஆனா அதிகமான எடைன்னு அது பிற்காலத்துல வரத்துக்குரிய ஸ்டாம்ப் இப்பவே குத்திடுறாங்க. அதனாலதான் நம்ம தாய்க்கு நல்ல சர்க்கரையை கட்டுப்பாட்டுல வச்சிருந்தோம்னா குழந்தையோட எடை பெருகாது. ஏன்னா இன்சுலின் உற்பத்தி அதிகமாகாது, ரத்தத்துல இருக்க சர்க்கரை அளவு தாயிலிருந்து சேய்க்கு போவாது. அதனால கர்ப்பகால சர்க்கரை நோயின்னு எடுத்துக்கிட்டோம்னா இது தற்காலிகமா தான் இருக்கும். முடிஞ்ச அளவுக்கு பாத்தீங்கன்னா பிரசவம் முடிஞ்சதுக்கு அப்புறம் சரியாயிடும். ஆனா பிற்காலத்துல வரத்துக்கு வாய்ப்புகள் இருக்கு. அந்த சமயத்துல நம்ம நல்லா கட்டுப்பாட்டுல கொண்டு வரணும். சர்க்கரை அளவுன்னு எடுத்துக்கிட்டோம்னா டைப் 1 டைப் 2 டயபெட்டிஸை விட இது அளவு குறைவு. இது 90 120க்குள்ளேயே நம்ம வச்சிருக்கணும். அந்த மாதிரி வச்சிருந்தோம்னா பிற்காலத்துல தாயும் சேய்க்கும் எந்த சர்க்கரை நோயும்